ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। जयदां सुरदौ पङ्गोर्मम मन्दमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदनमोहनौ दिव्यवृन्दारण्यकल्पद्रुमादग श्रीमद्रत्नाकारो सिंहासनौस्तौ श्रीमद्राधा श्रीलगोविन्ददेवो प्रेस्ते लिभि सेव्यमानो स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशी वटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपिर्गोपीनाथ श्रियास्तु नः। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारणे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। भागवत प्रार्थने। सर्वशास्त्राद्भि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुमे। मतेक बंधो मत्संगिन मद्गुरु मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते। असाधु साधु ददाइन अधिनोच्चताकरा आना मुंच कदाचिन्मां பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களில் இருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, வேதங்களின் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் நீங்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றீர்கள். நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என்னுடைய இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் 11வது காண்டம், அத்தியாயம் 2, நவ யோகேந்திரர்களை நிமி மகாராஜர் சந்தித்தல். இந்த அத்தியாயம் சுகதேவர் விவரிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்குது. சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், குரு சேஷ்டரே, ஓரிடத்திலும் இல்லாத தங்காத நாரதர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பூஜிக்க விரும்பி கோவிந்தனுடைய புஜங்களால் எப்பொழுதும் பாதுகாக்கப்பட்ட துவாரகையில் சில காலம் தங்கி அங்கு வாழ்ந்து வந்தார். நாரத முனிவரை பத்தி பேசுறார். இப்ப சுகதேவ கோஸ்வாமி ஆரம்பிக்கிறார். நாரதர் எங்கேயுமே தங்க முடியாது. தக்ஷன் சாபம் கொடுக்குறான். நீ தக்ஷனுடைய மகன்களை நாரத முனிவர் தூய பக்தரா மாத்திடுறார். அதனால தக்ஷனுக்கு கோபம் நாரதருக்கு சாபம் கொடுக்குறான். தக்ஷன் சாபம் நாரதருக்கு ஒர்க் அவுட் ஆகுமானா, பகவத் சங்கல்பம் இருந்ததுன்னா ஆகும்.
பகவான் நினைச்சார், சரி இந்த சாபம் பலிக்கட்டும்னா பலிக்கும். இது வந்து ஒரு சாபம்லாம் இப்ப பக்தர் ஒரு பக்தர் ஒரு பக்தரை சபிச்சுக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு நன்மையில முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாரதர் ஒரு இடத்துல இருந்தாருன்னா எல்லாரும் பலன் அடைய முடியாது. அதனால அவர் ஒரு இடத்துல 3 நாள் 4 நாள் தான் இருக்க முடியும். அப்படின்னும் போது நிறைய இடத்துக்கு அவர் பிரயாணம் பண்ணி பிரச்சாரம் பண்ணலாம். நாரத முனிவரை பத்தி நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, அவர் வந்து முக்தி பெற்ற ஆத்மா. ஆனாலும் பௌதிக உலகத்துல சஞ்சரித்து கொண்டே இருக்கிறார், எல்லாரையும் முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக. அப்ப ஆனா அவரு பகவான் இங்க லீலை புரிஞ்சப்ப, துவாரகையில லீலை புரிஞ்சவரப்ப, அப்போ அவருக்கு ஒரு ஆசை வந்தது. பகவான் பக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லா பக்தர்களுக்கும் இருக்கிற ஆசைதான். நாரத முனிவர் அப்போ சாபம் இருக்குல்ல அவருக்கு, எப்படி அப்ப துவாரகையில இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு பதில் சொல்றாங்க, இந்த விளக்கம் எழுதுற பொருள் இங்க பொருளுரை உங்களுக்கு தெரியும், பிரபுபாதர் எழுதல. கோபி பரணதன பிரபுவும் இருதயானந்த கோஸ்வாமி 2 பேரும் தான் எழுதுறாங்க. அவங்க பதில் சொல்றாங்க, பெரும்பாலும் கோபி பரணதன பிரபு தான். அவர் எழுதுறார், நாரதருக்கு வந்து அந்த சாபம் துவாரகையில செல்லாதான். ஏன்னா துவாரகைன்றது ஆன்மீக உலகம், கிருஷ்ணர் அங்க இருக்கிறார் வேற. அதனால இதெல்லாம் வந்து அங்க வேலைக்கு வராது. அதனால அவர் வந்து இருந்தார். அப்ப நாரத முனிவர் இங்க வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் தான் இப்ப விவரிக்கப்படும். அப்ப அவர் சொல்றார், இப்ப சுகதேவ கோஸ்வாமி தான் பேசிட்டு இருக்கிறார். அரசே, ஜட உலகில் உள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஒவ்வொரு அடியிலும் மரணத்தை எதிர்நோக்க உள்ளது. ஆகவே சிறந்த முக்தர்களாலும் பூஜிக்கப்படும் பகவான் முகுந்தரின் தாமரை பாதங்களுக்கு தொண்டு புரிய எந்த பந்தப்பட்ட ஆத்மா மறுப்பு தெரிவிப்பான்? ஒரு ஒரு விஷயமா ஒரு கேள்வியா சொல்றார். யார் தான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களே, இதை புரிஞ்சிச்சுன்னா கூட போதும், மக்கள் வந்து நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நான் அவங்களுக்கு புரியல, ஆனா இங்க இப்படி சொல்றாரு, இது புரிஞ்சா கண்டிப்பா அவங்க பக்தி எடுப்பாங்க. புரியல. இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு. இந்த உலகம் ஒவ்வொரு அடியிலையும் மரணத்தை சந்திக்கிறது. நம்ம வந்து அது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. மரணம் இங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. பொருளுக்கும் அழிவு இருக்கு, ஜீவன்களுக்கும் அழிவு, எல்லாத்துக்குமே அழிவு இருக்குங்க. எல்லா கோணர்லையும் எல்லா எங்க திரும்பி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து அடி இருக்கு, துன்பம் இருக்கு. அப்ப அத வந்து இந்த பௌதிக உலகம் என்பது சிறைச்சாலை அப்படின்றத புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பா பக்தி தொண்டை எடுத்தே ஆகணும். ஒரு கட்டாயம் தான் இது. ஆனா புரியல. ஒவ்வொரு முறையும் மனிதன் என்ன நினைக்கிறான், இந்த பிரச்சனையில இருந்து தாண்டி நான் நல்லாயிடுவேனா, எனக்கு நல்ல காலம் வந்துருமா, இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா, அந்த பிரச்சனை முடியுமா, ஒரு பிரச்சனை முடியும் போது இன்னொரு பிரச்சனை ஆரம்பமாயிடுது. ஒண்ணுத்த முடிப்போம், இன்னொன்னு ஆரம்பமாயிடும். இப்படிதான் பௌதிக உலகம் எல்லாருக்குமே இருக்குது. இந்த தத்துவங்களை புரிஞ்ச ஒரு பக்தருக்கும் தெரிஞ்சிடும். ஆமா, இது உலகத்தினுடைய இயல்பே அப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கும். அதனால பந்தப்பட்ட ஆத்மாக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னும் போது, தங்களுடைய இன்பத்துக்காக ஜட இயற்கையை சுரண்டுறாங்க. ஜட இயற்கையை சுரண்டும் போது அடி இன்னும் நல்லா வாங்குவாங்க. ஏதோ இந்த உண்மையை புரிஞ்சு வாழ்ந்தாங்கன்னா சரி. இந்த உண்மையை புரியாம மேலும் மேலும் இங்க சுகமா இருக்கணும்னு ஒவ்வொரு முயற்சியும் அடி கொடுக்கும். அது நம்ம இங்க வந்து உதாரணம் வந்து ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி 1000 உதாரணம் சொல்லலாம். நாம ஏதாவது ஒரு பொருளுக்கு இப்ப நமக்கு தமிழ்ல பழமொழி இருக்கு, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார். நான் வீடு கட்டணும்னு ஒரு ஆசை, கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசை அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு. இந்த இந்த பௌதிக உலகமே அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஏதாவது ஒண்ணு சுகமா இருக்கணும்னு நினைச்சோம்னு வச்சுங்க, அதுக்கு பக்க விளைவு இருக்கு. இல்லாம அதை அடையவே முடியாது. இங்க சுகம், உண்மையான சுகம், உண்மையான இன்பமே கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும், அவ்வளவுதான். அப்ப ஒரு மனிதன் வந்து திருமணம் செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறான். அவன் தனியா இருக்கும்போது நிம்மதியா இருப்பான். திருமணம் செய்து கொள்ளும் போது அவனுக்கு வந்து குடும்பம் விரிவடையும். அந்த குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக அவன் கடுமையா உழைக்கணும். கடுமையா உழைச்சு எல்லாரையும் காப்பாத்தி எல்லாரையும் முன்னேற்றினா கூட அந்த குடும்பத்தினர் அவனை குறை சொல்லும். நீ சம்பாரிச்சது பத்தல, நீ சரியில்லை, நீ சுயநலமாதவன், நீ என்ன கவனிக்கல, உன்னை கவனிக்கல அப்படின்னு குறை சொல்றத நம்ம பார்க்குறோம். அப்புறம் அவன் வந்து வயதான காலத்துல அவனை கண்டுக்காம அவனை தூக்கின்னு போய் முதியோர் இல்லத்துல போடுறாங்க, தூக்கி போட்டுறாங்க. அவனை கவனிக்கிறது கிடையாது.
இந்த மாதிரி அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சான் பாருங்க. அதுக்கு அவனுக்கு அவ்வளவு, அதுக்காக திருமணமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு ஒரு செயல்லையும் பல விஷயங்கள், பல துன்பங்கள் இருக்கு. திருமணம் செய்து கொள்ளலனாலும் துன்பம் இருக்கு. அந்த மாதிரி இந்த பௌதிக வாழ்க்கையில ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போகும்போது அதற்கு அதில் சம்பந்தப்பட்ட பல துன்பங்கள் நம்மை தாக்குகின்றது. மரணம் அடிக்கடி இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்கு. மரணம்ன்றது துன்பம். துன்பம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனால எந்த இடத்துல எல்லாம் ஒரு மனிதன் நான் இங்க சுகம் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ அது கூட வந்து சரி, பக்திக்காக வந்துட்டு ஒழுங்கா இருக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா, தவறான தத்துவத்தை எடுக்கும்போது அதுல இன்னும் கீழே இறங்கிடுவாங்க. மாயாவாதிகளை அடிக்கடி காட்டுவாங்க பக்தர்கள். ஏன்னா மாயாவாதத்துல போகும்போது நாங்க ஆன்மீகத்துல முன்னேறணும்னு வேகமா போவாங்க. ஆனா அங்க வந்து சூன்யத்துல கீழே 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 இறங்குறாங்க. அதையும் இங்க வந்து சொல்றாங்க. பகவானை வந்து பகவானோட நம்ம வந்து சம்பந்தப்படும் போதுதான் துன்பத்துல இருந்து விலக முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை இங்க சொல்றாங்க. ஏன்னா சர்வத்தோ மிருத்யு, சர்வத்தோ மிருத்யுஹு அப்படின்ற வார்த்தை எல்லா இடத்துலயும் ஆபத்தும் துன்பமும் மரணமும் இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால பிரபஞ்சத்துல எந்த இடத்துலயும் வந்து நித்திய வாழ்வு கிடையாது. இவங்க எழுதுறாங்க விண்வெளி பயணம் எல்லாம் போறாங்க, எதுக்கு போறாங்கன்னு தெரியல. அவங்க அங்க போய் அங்க கண்டுபிடிச்சி கோடான கோடி பணத்தை செலவு பண்ணி அதுக்கு வந்து இங்கேயே எவ்வளவோ எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எவ்வளோ பாமர மக்கள்லாம் வந்து அடிப்படை விஷயங்களே, அடிப்படை வசதிகள் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா அந்த உலகத்துல வந்து பணத்தை சுரண்டி பல கோடிகள் செலவு பண்ணி அனுப்புறாங்க. ஒன்றும் இல்லை, அங்க போய் மண் இருக்குது, கல் இருக்குது, எதையும் காண முடியாது. ஏன்னா எதுவும் காட்டப்படாது. எங்க போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை அவ்வளவு சுலபமா நம்மால புரிஞ்சு கொள்ள முடியாது. நம்முடைய நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதுதான். இந்த பௌதிக விஷயம் கூட நம்ம முழுசா அறிய முடியாதுன்றத விஞ்ஞானிகளும் பௌதிகவாதிகளும் புரிந்து கொள்வதே இல்லை. அதுல அவர்களுடைய அரிதான மனித வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். ஒரு முறை நாரத முனிவர் துவாரகையில இருந்தப்ப வசுதேவரனுடைய வீட்டுக்கு வர்றார். வசுதேவர் வீட்டுக்கு வந்தப்ப வசுதேவர் அவரை வந்து பூஜை செய்கிறார். செஞ்சுட்டு அவர் பேசுறார். வசுதேவர் சொல்றார், பிரபுவே, தங்களுடைய வருகை ஒரு தந்தையின் வருகை குழந்தைகளுக்கு நன்மை செய்வது போல அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை பயப்பதாக இருக்கிறது. குறிப்பாக மிகவும் துர்பாகியசாலியாக உள்ளவர்களுக்கும் பரமபுருஷராகிய உத்தம ஸ்லோகரை நோக்கி செல்லும் வழியில் முன்னேறியவர்களுக்கும் கூட தாங்கள் உதவுகிறீர்கள். இங்க ரெண்டு விஷயத்த அவர் சொல்றார் வசுதேவர். ஒரு குழந்தைகள் கிட்ட தந்தை வந்தார்னா எப்படி இருக்கும்? பலன்தான் இருக்கும், எப்போதும் நன்மைதான். அது போல நீங்கள் வந்தப்போ எங்களுக்கெல்லாம் நன்மை பயக்கிறது. ரெண்டு பேருக்கு இந்த பக்தினா என்னன்னே தெரியாம ஆன்மீகம்னா என்னன்னே அறியாமையில இருக்கிற மக்கள் துர்பாகியசாலிகளுக்கு பாக்கியம் கிடைக்குது. எல்லாமே தெரிஞ்சு பக்தி பாதையில முன்னேறி இருக்கிறவர்களுக்கு கூட நன்மை பயக்கும். இன்னும் முன்னேறதுக்கு இந்த சத் சங்கம்ன்றது எல்லா விதத்திலையும் பயன் கொடுக்கும். நான் தான் ஏற்கனவே சத் சங்கம் வாங்கிட்டேனே, முடிஞ்சிடுச்சு அந்த அப்படின்னு நினைக்கப்படாது. ஏன்னா பக்தி பாதையில முன்னேற்றம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்க முன்னேறலைன்னா கீழே இறங்கிடுவீங்க. நீங்க முன்னாடி போலன்னா கீழே இறங்கணும். பக்தி பாதையில ஒரு அடி முன்னாடி தான் போகணும். அந்த வேகம் இல்லைன்னா அப்படியே சரசரன் கீழே வந்துருவீங்க. அதனால பக்தர்களுடைய சங்கம், சாதுக்களின் சங்கம் எல்லாருக்கும் தேவைப்படும். வசுதேவர் ஏற்கனவே இப்ப கிருஷ்ணருடைய அப்பா, அது மறக்கவே கூடாது நம்ம. ஆனா அவர் சொல்றார், தூய பக்தர்களுடைய சங்கம் வேண்டும், உங்களுடைய சங்கம் எனக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு இப்ப பேச ஆரம்பிப்பார். அவருடைய உள்ளத்துல இருக்கிற விஷயத்த அவர் பேச ஆரம்பிப்பார். அதனால நீங்க வந்தது எனக்கு ரொம்ப நன்மை பயக்கிறது அப்படின்னு பேசுறாரு. இப்போ ஒரு விஷயம் நாரத முனிவருக்கு தோணும்ல, நாரத முனிவரும் பக்தர், வசுதேவரும் பக்தர், குறைந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கல் கிடையாது. ஆனா வசுதேவர் எப்படி ஒரு மன்னனாட்டம் இருக்கிறார். அதனால இப்ப கடமை, சமுதாயத்துல கடமை என்னன்னா பிராமணர்களை சத்திரியர்கள் வணங்க வேண்டும். இப்ப அந்த பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே பெரிய பக்தர்கள் தான். கிருஷ்ணரே குழந்தையா பிறந்திருக்கிறார் வசுதேவருக்கு. அவங்கள காப்பாத்தி அவங்களோட இருக்கிறார். இவர் முக்தி பெற்ற ஆத்மா நாரதர், வசுதேவரும் முக்தி பெற்ற ஆத்மா தான். ஆனா இப்ப சமுதாயத்துல அவங்க வேற வேற நிலையில இருக்கிறாங்க. அதனால வசுதேவர் வந்து நாரதரை வணங்குறார். நாரதருக்கு இது தெரியும்,
இவர் மிகப்பெரிய பக்தர்லாம் தெரியும். ஆனாலும் இப்போ வந்து அவர்கள் வந்து குரு சிஷ்யன் முறையில இருக்கிறாங்க. அதனால அவர் வந்து இன்னும் பேசுறார், வசுதேவர் பேசுறார். தேவர்களின் செயல்கள் ஜீவராசிகளுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கின்றது. ஆனால் உங்களைப் போன்ற சிறந்த முனிவர்களின் செயல்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இன்பத்தை மட்டுமே கொடுக்கின்றன. ஏனெனில் உங்களைப் போன்றோர் இழிவற்ற பகவானையே தங்களுடைய உயிராக ஏற்றுக்கொள்கின்றனர். இப்போ பாருங்க, தேவர்கள் இருக்கிறாங்க, முனிவர்கள் இருக்கிறாங்க. தேவர்கள் வந்து நிழல் போன்றவர்கள்னு சொல்றாங்க இந்த பொருளுரையில. நிழல் என்ன பண்ணும்? நிழல் வந்து இப்போ ஒரு மனிதன் போறான்னா நிழல் பின்னாடியே போகும். திரும்பினான்னா நிழல் திரும்பும். உட்கார்ந்தான்னா நிழல் உட்காரும். நின்னா நிற்கும். அந்த மாதிரி தான் தேவர்கள். எப்படி? கர்ம வினை. ஒருத்தனுடைய கர்ம வினை எப்படியோ அப்படிதான் தேவர்கள் பலன் அளிக்க முடியும். இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து இவன் இவன் கெட்டது பண்ணான்னா தண்டனை உண்டு, நல்லது பண்ணான்னா நல்லது உண்டு. நிழல் எப்படி? நிழல் அவன் என்ன பண்றானோ அப்படித்தானே பண்ணணும். அதை போலதான் தேவர்கள். ஆனா முனிவர்கள் அப்படி கிடையாது. முனிவர்கள் பின்தொடர்ந்து செல்லும் நிழல் கிடையாது. ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்லது கொண்டு வரக்கூடியவர்கள். நல்லதுன்னா உன்னதமான நல்லது, பௌதிகமான நல்லது கிடையாது. பௌதிகமான நல்லது செய்யறவங்க கிடையாது. அது தேவர்கள் கூட அவங்க கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் உண்மையான ஆன்மீக நலனை அருளக்கூடியவர்கள் நாரதர் போன்ற பெரிய மகாத்மாக்கள் தான். அவங்க ஒரு ஜீவனுக்கு உண்மையா எது நல்லது பண்ணுமோ அது பண்ணுவாங்க. அதனால அந்த சத்சங்கம் தானே ரொம்ப முக்கியம். அதை பத்தி இவர் சொல்றார். இங்க சாதுக்களை பத்தி விவரிக்கும் போது, சாதுக்கள் வந்து என்ன பண்ணாலும் பொறுமையா இருப்பாங்களாம். அதுக்கு வந்து பாகவதத்தினுடைய மிக பிரபலமான ஒரு ஸ்லோகத்தை இங்க மேற்கோள் காட்டுறாங்க. திதிக்ஷவா காருணிகா சுகுர்த சர்வதேகினாம் அஜாத சத்ரவ சாந்தாக சாதவ சாது பூஷண. சாதுன்னா உயர்ந்த பக்தர்கள், அவங்களுடைய அடையாளங்கள். பூஷன்னா பூஷணம் அப்படின்னா ஆபூஷணம், ஆனா நகைகள்னு அர்த்தம். ஒரு சாதுக்கு எது அடையாளம், எது எது அணிகலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தித்திக்ஷவா. தித்திக்ஷவான்னா பொறுமையா இருக்குது, தாங்கிறது. காரணிக்கா கருணை வைக்கிறது. சுகுர்தம். இந்த சுகுர்தம் அப்படின்னா இதை நம்ம சுகுர்தம் வந்து பகவத்கீதையில கூட பார்க்குறோம். பகவானுடைய ஒரு குணங்களாக பகவான் வந்து எல்லாருக்கும் நன்மை பயப்பவர், நண்பர். சுகுர்த்து அப்படின்னா நண்பன் அர்த்தம். இங்க சுகுர்த்து மனிதனுக்கு மட்டும் இல்ல, சர்வ தேகினாம், எல்லா தேகங்களை உடையவங்களுக்கும் அவர் நண்பரா இருப்பாராம் சாது. அஜாத சத்ருவ, அவருக்கு வந்து நான் எதிரிகளே கிடையாது. எதிரிகளே இல்லாத அஜாத சத்ருவன் பேர் வாங்கினது யுதிஷ்ட மகாராஜர் தான். ஆனா அவரையும் எதிரியா நினைக்கிறாங்க. நாரத முனிவரையும் சபிச்ச தக்ஷன் இருக்கிறார். யுதிஷ்ட மகாராஜருக்கும் எதிரிகள் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பொதுவா எதிரிகள் இருப்பதில்லை. சாந்தாக அமைதியா இருப்பாங்க. சாதவ. அப்படிப்பட்டவங்க தான் வந்து சாதுக்கள். பகவானை எப்பொழுதும் நினைப்பவர்கள். பகவானை எப்பொழுதும் நினைத்து மற்றவங்களையும் நினைக்க வைக்கிறவங்க. அவங்க தான் சாதுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாதுவனுடைய அடையாளங்களை பற்றி இங்க வந்து காட்டுறாங்க. அப்ப ஒரு எதிரிக்கும் இங்க பொருளுரைய சொல்றாங்க. ஒரு எதிரிக்கும் நண்பனுக்கும் உள்ள வித்தியாசம் நடத்தையில் தான் உள்ளது. ஒரு சாது பந்தப்பட்ட ஜீவராசிகளின் விடுதலைக்காக பாடுபடுகிறார். எனவே ஒரு சாதுவை விட சிறந்த நண்பர் யாரும் இருக்க முடியாது. அப்ப உண்மையான நன்மை விரும்பி சாதுதான். ஏன்னா இவங்க விடுதலை பெறணும், பகவானை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதனால அவங்கதான் உண்மையான நலன் விரும்பி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இந்த ஸ்லோகத்துல ஒரு விஷயம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தேவர்களை விட பக்தர்கள் தான் மேன்மையானவர்கள். நம்ம சம்பிரதாயத்துல அதனால்தான் குரு பரம்பரையை வணங்குறோம். மத்வ சம்பிரதாயத்துல சில சம்பிரதாயங்கள்ல குரு பரம்பரை இடத்துல தேவர்களை வைக்கிறாங்க. ஆனா நம்ம சம்பிரதாயத்துல தெளிவா சாதுக்களை தான் வைக்கிறோம், குரு பரம்பரையை தான் வைக்கிறோம். ஏன்னா தேவர்கள் சில நேரங்கள்ல நமக்கு, சில நேரங்கள்ல இல்ல பல நேரங்கள்ல நமக்கு நன்மை பயக்காமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பக்தர்கள் அப்படி கிடையாது. பக்தர்கள் எந்த காலகட்டத்திலும் தூய பக்தர்கள் நன்மைதான் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பேசுறாரு, இவரே பேசிட்டு இருக்கிறார். தேவர்களால் பூஜிப்பவர்களால் செய்யப்படும் அர்ப்பணத்திற்கு ஏற்பவே தேவர்களிடமிருந்து அவர்கள் பலன்களை பெறுகின்றனர். தேவர்கள் ஒரு மனிதனின் நிழலை போன்றவர்கள், கர்மத்தின் ஏவலாளிகள் அவர். ஆனால் சாதுக்களோ இழிவடைந்தவர்களிடமும் உண்மையாக கருணை கொண்டுள்ளவர்கள். தேவர்களுக்கும் சாதுக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்னும் தொடர்ந்து சொல்றார்.
தேவர்கள் வந்து அவங்க தலையெழுத்துல இருந்தா தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. நிழல் மாதிரி செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ம வினைக்கேத்த மாதிரி தான் தேவர்கள், மிஷின் மாதிரி. நம்ம வந்து கமாண்ட் கொடுத்தோம்னா அது செய்யும், அவ்வளவுதான். ஆனா சாதுக்கள் அப்படி கிடையாது. உங்களுக்கு எது நன்மை தருமோ அதை தான் செய்வாங்க. சாதுக்களுடைய குணமே, யாருன்னா ரொம்ப கேவலமா இருந்தா கூட அவங்களுக்கும் நல்லது தான் பண்ணுவாங்க. அதனால இங்க வந்து இந்த ஜீவராசிகளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி சாதுக்களுக்கு உண்டுன்னு எழுதுறாங்க. தலையெழுத்தை மாற்ற முடியுமா? தேவர்களால் மாற்ற முடியாது. ஆனால் சாதுக்களால முடியும். பக்தர்களால் தலையெழுத்தை மாற்ற முடியும். எப்படி முடியும்? அவங்க மேல கருணை காட்டுவாங்க. கருணை காட்டி அந்த முந்தைய கர்ம வினைகளை அழித்து விடுகிறார்கள். அதுக்கு தான் இங்க வந்து சொல்றாங்க. நம்ம வந்து கர்ம வினையை அழிக்கிறதுக்கு ஒரே வழி தீவிர பக்தின்னு சொல்றோம். அந்த தீவிர பக்தி நம்மால முடியாது, பக்தர்களுடைய கருணையினால முடியும். இங்க வந்து கர்மானி நிர்தஹதி கிந்துச்ச பக்தி பாஜாம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். கர்ம வினையை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் தூய பக்தி மட்டும்தான். இல்லைன்னா அந்த இந்திரகோபம்னு சொல்ற மலத்துல இருக்கிற புழுவும் சரி, இந்திரன்லேருந்து பிரம்மாலேருந்து இந்திரன்லேருந்து கீழே இருக்கிற புழு பூச்சி வரைக்கும் எல்லாரும் கர்ம வினைக்கு கட்டுப்பட்டே ஆகணும். யஸ்து இந்திரகோப்பம் அதவேந்திரம் அகோஸ்வ கர்ம பந்தானு ரூப பலபாஜனம் ஆத்தனோதி. யாரா இருந்தாலும் கர்ம வினையிலேருந்து தப்பிக்க முடியாது. ஆனா அப்படி தப்பிக்கணும்னு ஒருத்தர் நினைச்சாங்கன்னா அவங்க பக்தி தான் செய்யணும், தூய பக்தி செய்யணும். அந்த லெவல்ல தான் கர்ம வினைகள் ஒழிக்கப்படும். இப்ப நாம அனுபவித்து கொண்டிருக்கும் பிராரப்த கர்மம்னு சொல்றோம் பாருங்க, அதை நிறுத்தணும்னா தூய பக்தி தூய பக்தர்களால் மட்டும்தான் முடியும், இல்லைன்னா முடியாது. அதுதான் கர்மானி நிர்தாதி கிந்துச்ச பக்தி பாஜம். இதுல வந்து இந்த ஜோதிடர்கள்லாம் நம்ம கிட்ட முரண்படுவார்கள். அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல அது கூட உங்க கர்மத்துல இருந்தாதான் நடக்கும்னு. ஆனா பல இடங்கள்ல பல பக்தர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், பகவான் கர்ம வினையை மாற்றி அமைப்பார். எப்போ ஒரு பக்தன் தீவிரமாக அதற்காக போராடுகிறானோ, தீவிரமாக பகவானை சரணடைகிறானோ, அங்கு கர்ம வினைகள் மாற்றி அமைக்கப்படுகின்றது. அதனால இந்த ரிஷிகள் இங்க இன்னொரு கருத்து, ஒரு முக்கியமான ஒரு கருத்து இந்த பொருளுரையில வருது. சில நேரங்கள்ல இவர் வந்து மத்வாச்சாரியார் வந்து என்ன சொல்றாருன்னா, உம் ரிஷிகள் ரிஷிகளும் வந்து இந்த தேவர்களை மாதிரி தான். அவங்களும் வந்து முழுசா வந்து ரிஷிகள் தேவர்களுக்கு கீழ்ப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு கருத்தை மத்வாச்சாரியார் வைக்கிறார். அதை வந்து விளக்கறதுக்கு இங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அனைத்து ஜீவராசிகளும் மகிழ்ச்சியை பெற்றுத்தர விரும்பும் ரிஷிகள் மனிதர்களின் துன்பத்தை கண்டு பொறுக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இருப்பினும் தேவர்கள் மேலானவர்கள், ஏனெனில் அவர்கள் பகவான் ஸ்ரீஹரிக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். இது வந்து இங்க மத்வாச்சாரியார் குறிப்பிடுற இந்த ரிஷிகள் பேரளவான ரிஷிகள்னு சொல்றார். இவங்க வந்து இப்ப மத்வாச்சாரியார் தேவர்களை உயர்த்தி சொல்றார். இங்க நம்ம வசுதேவர் தேவர்களை கீழே இறக்குனார், சாதுக்களை மேல உயர்த்தினார். மத்வாச்சாரியார் ரிஷிகளை கீழே இருக்கிறார், தேவர்களை மேல உயர்த்துறார். அப்ப இங்க ரிஷின்னு சொல்றது யாரு அப்படின்னு கேள்வி வரும்போது, அவர் ரிஷின்னு சொல்றது பேரளவான சாதுக்கள், உண்மையான சாதுக்கள் கிடையாது, கருமிகள் அப்படின்னு இங்க சொல்றாங்க. சோ அது வந்து நீங்க பக்தர்களான தேவர்களை வந்து பக்தர்களாகவும் இருக்கக்கூடிய பகவத் பக்தர்களான தேவர்களுக்கு சமமாக இந்த பேரளவான சாதுக்களை சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு கூற்று வந்து இங்க சொல்லப்படுறது, விளக்கப்படுது. அதாவது தூய பக்தர்களாக இருந்தாலொழிய அவங்க தேவர்களுக்கு மேற்பட்டவர்கள்னு சொல்ல முடியாது. சாதாரண பக்தர்கள்லாம் நம்ம தேவர்களுக்கு கீழே கீழ்பட்டவங்க தான். ஆனா மிக தூய்மையான இந்த நாரத முனிவர் மாதிரி இருக்கக்கூடியவங்க, வியாசதேவர், பிரபுபாதர், இவங்கெல்லாம் தேவர்களுக்கு மேல. குரு பரம்பரையில வந்திருக்கிற ஆச்சாரியர்கள்லாம் தேவர்களுக்கு மேலதான். சாதாரணமா இருக்கிறாங்க பாருங்க பேரளவிலான சாதுக்கள், அவங்க எல்லாம் தேவர்களுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு மத்வாச்சாரியார் இங்க சொல்றார். அப்புறமா அவர் சொல்றார், வசுதேவர் சொல்றார், பிராமணரே, தங்களுடைய தரிசனத்தினாலே நான் திருப்தி அடைந்தவனானேன். இருப்பினும் பரமபுருஷருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய கடமைகளை பற்றி நான் அறிய விரும்புகிறேன். இவைகளை பற்றி சிரத்தையோடு கேட்கும் எந்த மனிதனும்
எல்லா வகையான பயத்திலிருந்து விடுபடுவான். இப்ப வந்து ஒரு பயம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பயத்துல இருந்து விடுபடணும்னா ஒரே வழிதான் பகவானை முழுசா சரணடையணும். இல்லைன்னா இந்த பௌதிகங்கள் நம்ம மூடிடும். நம்ம வந்து இந்த சரீரம்னு நினைச்சுக்கிட்டு சரீரத்துக்கான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்கும் பயப்படுறோம் நம்ம. ஏன்னா வாழ்க்கையில பிறப்பு, இறப்பு, நோய், முதுமை எல்லாமே இருக்கு. அஹ் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. இதெல்லாம் நினைச்சு நினைச்சு நம்ம பயப்படுறோம். எப்ப நான் எனக்கும் பகவானுக்கும் ஒரு நிரந்தர சம்பந்தம் இருக்கு, அதனால நான் வந்து நல்லா தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கை எப்போ ஒரு பக்தனுக்கு வருதோ, அப்போ எப்போ ஒரு பக்தன் பக்தியில முன்னேறானோ, அப்போ அவன் வந்து வேணும். அப்போ அவனுக்கு வந்து பயம் இல்லாம போயிடும். பயமற்ற தன்மையும் வந்து பக்தியினுடைய முதிர்ச்சியை காட்டும். அதனால தான் நேத்து கூட வகுப்புல சொன்னேன் பாருங்க. பயம் வந்து பெண்களுக்கு வந்து பயம் இயல்பாவே இருக்கு. அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப அவங்க எடுத்தாங்கன்னா அவங்க வந்து சாதுக்கள் நிலைக்கு வந்துருவாங்க. அப்போ சாதுக்கள் அப்படின்றவங்க எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெளிவா தெரியும். நான் வந்து ஜீவேரே ஸ்வரூப் ஹய நித்தியர கிருஷ்ணதாஸ். நான் கிருஷ்ணருடைய தாசனாக இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் இல்லை. யாருக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே தான் நடந்துச்சுன்னா அந்த சரீரத்துக்கு தான். எனக்கு கிடையாது. எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்ற முழு ஞானத்துல இருக்கிறவங்களுக்கு பௌதிகமாக எந்த ஒரு பயமும் இருக்காது. அப்ப இங்க வந்து அஹ், பகவத் பக்தர்களை பற்றி சொல்றாங்க பொருளுரையில. அது வந்து ஒரு முக்கியமா அஹ், இந்த பேரளவான பண்டிதர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்றாங்க. சில சமயங்களில் பேரளவையான பண்டிதர்கள் அருவவாத கற்பனையிலும் பௌதிக சுகபோகத்திலும் பல ஆண்டுகள் குழப்பமடைந்து பிறகு பயமும் கவலையும் உடையவர்களாக ஆகின்றனர். பயத்திலிருந்து விடுபட விரும்பும் இத்தகைய தத்துவ கற்பனையாளர்கள் துரதிர்ஷ்டவசமாக கற்பனையான ஒரு முக்தியை ஏற்படுத்தி கொண்டு அருவமான ஆன்மீக இருப்பின் அல்லது சூன்யத்தில் தஞ்சமடைய முடிவு பண்றாங்க. இந்த ரொம்ப இந்த மாயவாதிகள்லாம் வந்து துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் விரும்புறாங்க. அதனால அந்த சூன்யம் சூன்யம் இது பாருங்க, அட்டைனிங் மோக்ஷா, நிர்வாணா, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க மாயவாதிகள் கிட்ட. அட்டைனிங் நிர்வாணா எதுவும் வேணாம், சூன்யமா போயிடணும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பௌதிக துன்பங்களை பார்த்து 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 பயந்து போய் அதுல இருந்து ஓடுறதுக்கு பாக்குறாங்க. ஆனா உண்மை வந்து நம்ம கிருஷ்ணரிடம் சரணடையும் போது தெளிவாக இருப்போம். அந்த அச்சமே இருக்காது. எப்போ வந்து ஒரு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு செல்வந்தனின் மகன் இருக்கிறான். அவன் வந்து இப்ப எல்லா ஆண்மகனுக்கும் எல்லாருக்குமே வந்து நாம எப்படி வாழ போறோம்ன்றதுக்கான பயம் இருக்கும். இருக்குமா? நம்ம எப்படி சாப்பிட போறோம், எப்படி வாழ போறோம், படிக்கும் போதோ இல்ல வாழ்க்கை செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போ ஒரு செல்வந்தனுடைய மகன் அவங்க அப்பா கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் சுத்தி பார்க்கறான்னு வச்சுக்கோங்களேன். எப்படியா இருந்தாலும் இந்த சொத்தெல்லாம் எனக்கு தானே அப்படின்னு அவன் சந்தோஷமா இருப்பானா இல்லையா? நாமெல்லாம் கூட எப்பவுமே பயம் இல்லாம சந்தோஷமா தான் இருக்கணும். ஏன்? நம்முடைய அப்பாவாகிய கிருஷ்ணர் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. நமக்கு வந்து உன்னதமான ஆனந்தம் தரத்துக்கும் தயாரா இருக்கிறார். நம்ம இப்பதானே படிச்சோம். நம்ம கொஞ்சம் பக்தி பண்ணா கூட அந்த பக்தியில உண்மையா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தன்னையே தரத்துக்கு தயாரா இருக்கிறாராம் பகவான். அப்ப செல்வந்தனின் மகன் தன்னுடைய அப்பானுடைய சொத்தெல்லாம் பார்க்கும்போது பயமில்லாம போற மாதிரி நாமும் கிருஷ்ணரை பத்தி அறியும் போது பயம் இல்லாமல் இருப்போம். ஏன்னா நமக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பை நாம விளக்க நினைச்சாலும் அவர் விளக்குறது இல்ல. நம்ம நல்லவங்களோ கெட்டவங்களோ நம்ம நாயா பிறவி எடுக்கிறோமோ, பேயா பிறவி எடுக்கிறோமோ, பன்றியா போறோமோ, புழுவா போறோமோ, பூச்சா போறோமோ கூடவே வரார். இந்த உண்மை ஒரு பக்தனுக்கு புரியும் போது பயம் விலகி போயிடும். அப்ப வந்து இப்ப இவர் சொல்றாரு, ஒரு வசுதேவர் மனசு விட்டு பேசுறாரு. நான் ஒரு முறை பகவானையே குழந்தையா அடையணும்ன்ற ஒரு ஆசையில தவம் பண்ணேன். ஆனா அவர்கிட்ட நம்ம இப்ப தவம் பண்றதை விட என்ன பண்ணிருக்கணும், அந்த அதே தவத்தை முக்திக்காக பண்ணியிருந்தா நான் முக்தி அடைஞ்சு போயிட்டு இருப்பேன். நான் எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன். நீ எனக்கு குழந்தையா வேணும்னு கேட்டுட்டேனே. ஆனா அவர்கிட்ட நான் முக்தி கேட்டு இந்நேரம் போய் சேர்ந்துருக்கலாமே அப்படின்னு ஒரு மன வருத்தம் அவருக்கு. அதனால இப்ப முக்தி அடையறத பத்தின கைட்லைன்ஸ்லாம் வழிமுறைகள்லாம் நீங்க சொல்லுங்கன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். இங்க விளக்க உரையில என்ன சொல்றாங்கன்னா, வசுதேவர் வந்து எப்போ கிருஷ்ணரை மகனாக பெற்றாரோ அவர் வந்து கிருஷ்ணருடைய தூண்டுதனால தான் கிருஷ்ணா நீயே எனக்கு மகனா வேணும்னு வரம் தவம் பண்ணார்.
அவருடைய தவம் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக நம்ம பண்ணிட்டோமே, குழந்தை வேணும், அது கிருஷ்ணர் குழந்தையா வேணும்னு ஒரு தப்பான வார்த்தை கேட்டுட்டோமோன்னு நினைக்கிறார் வசுதேவர். ஆனா அவரை கேட்க வச்சது பகவான் தான். இந்த மாதிரி ஒரு லீலை வரணும். அந்த லீலைக்கு வந்து நான் தகுதி வாய்ந்த பக்தனுக்கு தான் நான் குழந்தையா போவேன். அப்ப தூய பக்தனுக்கு தான் நான் குழந்தையா போவேன்றது பகவானுடைய எண்ணம். அதனால தான் இதை கேட்டார். அதே இன்னொரு முனிவர் குழந்தை வேணும்னு கேட்டார். அவர் பேர் அத்ரி முனிவர். அத்ரி முனிவருக்கு கடவுள்னா யாருன்னே தெரியாது. பாகவதம்ல முதல் காண்டங்கள்ல வரும். அவர் வந்து அனுசுயானுடைய கணவர். அனுசுயா மிக சிறந்த கற்புக்கரசி. அவங்களுக்கு வந்து அவர் வந்து அத்ரி முனிவை பத்தி எழுதும்போது பாகவதத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. அவர் கடவுளை யாருன்னு தெரியாது. அதனால அவர் வந்து உன்ன மாதிரி நீ கடவுள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா கடவுள் எனக்கு காட்சி தரணும்னும் போது 3 பேரும் வந்து நிப்பாங்க. யாரு? பிரம்மா, விஷ்ணு, சிவன். 3 பேரும் வந்து காட்சி குடுப்பாங்க. அவர் தெளிவில்லாம பிரார்த்தனை பண்றார் அத்ரி முனிவர். அதனால அவருக்கு வந்து எனக்கு கடவுள மாதிரியே புள்ள வேணும்னு கேட்பார் அவர். கடவுள மாதிரி வேணும் அப்படின்னு கேட்பார். அப்போ இதெல்லாம் வந்து இது தூய பக்தி கிடையாது. அத்ரி முனிவருக்கும் குழந்தைகள் கிடைச்சாங்க. பிருகு முனிவர், சிவனுடைய இதுக்காக பிருகு முனிவர், பிரம்மாக்காக யார் வந்தது? பிரம்மா மூலியம் அது நான் மறந்துட்டேன். விஷ்ணுக்கு வந்து தத்தாத்திரேயர். அப்படி 3 மகன்களை அவர் பெறுகிறார் அத்ரி முனிவர். அத்ரி முனிவரையும் வசுதேவரையும் ஒப்பிட்டு சொல்றாங்க. வசுதேவர் வந்து தூய பக்தன். இங்க அத்ரி முனிவர் மாதிரி கன்ஃபியூஸ்டு கிடையாது வசுதேவர். இருந்தாலும் அவருக்கு இப்ப வந்து பகவானை அடையணும். பகவானை மகனா பெற்றுட்டோம். ஆனா பகவானை அடையணும் இல்லையா? அதுக்கான வழிமுறையை நாரதர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறார். அதனால எங்க பௌதிக இருப்புல இருந்து நான் கட்டி போடப்பட்டிருக்கிறேன். நீங்க வந்து எனக்கு இதுங்க வந்து விடுபடுவதற்கு வழிகாட்டுங்கன்னு கேட்கிறார். அப்போ நாரத முனிவர் இதை கிருஷ்ணர்கிட்டயே கேட்டிருக்கலாம். கிருஷ்ணர் மகன் தானே, மகன் தானே. ஆனால் இதுதான் பக்தர்களுடைய பணிவு. கிருஷ்ணர் வந்து பக்தர் மூலியம் தான் வர சொல்றார். கிருஷ்ணர் அவருக்கு மகனாக இருக்கலாம். ஆனா சிஸ்டம் என்ன என்ன முறை வச்சிருக்கிறார்? என்னுடைய பக்தன் மூலமா தான் நீ என்ன அடையணும். நான் உன்னை மகனா கூட இருக்கலாம். ஆனால் படிப்படியாக தான் நீ அடைய வேண்டும். அதனால நாரத முனிவருடைய கருணையினால பகவான் அடையறதுக்கு அவர் கேள்வி கேட்கிறார். நாரத முனிவருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படிலாம் கேள்வி கேட்டா. ஏன்னா நல்ல கேள்விகள் வந்து நல்ல பதில்களை கொடுக்கறதுக்கு வழிவகுக்கும். பிரபுபாதர் எழுதினார்ல, சிறந்த கேள்விகள் சிறந்த பதில்கள். ஆனால் இந்த மாதிரி கேள்வி தான் கேட்கணும். நான் வந்து சரியான கேள்விகள் கேட்கட்டீங்கன்னு அந்த நைமிசாரண்யத்துல 6 கேள்விகள் கேட்டாங்கல்ல. சுத கோஸ்வாமியிடம் சௌனுக ரிஷியினுடைய தலைமையில அவங்க கேட்டாங்க. பரீட்சத் மகாராஜர் சுகதேவரிடம் கேட்டாரு. இப்ப இங்க நாரதரிடம் நம்ம வசுதேவர் கேட்கிறார். இந்த மாதிரி நல்ல கேள்விகளை கேட்கணும். அப்பதான் வந்து வழிகாட்டுதல் எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா இந்த உரையாடல் வந்து வரலாற்றுல இடம் பெற்றிருக்கு. இந்த உரையாடல் மற்ற பக்தர்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கிறது. அதனால இதை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்போ அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டார். பரமபுருஷருக்கு ஆற்றப்படும் தூய பக்தி தொண்டு சக்தி வாய்ந்த ஆன்மீக ஆற்றலை உடையதாகும். எனவே இத்தகைய உன்னத தொண்டை பற்றி கேட்பதாலும் பெருமைகளை திருப்பி கூறுவதாலும் அதை தியானிப்பதாலும் பயபக்தியுடன் அதை ஏற்றுக்கொள்வதாலும் அல்லது பக்தி தொண்டை போற்றுவதாலுமே தேவர்களையும் மற்ற எல்லா ஜீவன்களையும் வெறுப்பவர்களாலும் கூட உடனே புனிதமடைய முடியும். இந்த சத் தர்மம்னு சொல்றாங்க பாருங்க, பாகவத தர்மம். இதை பத்தி பேசணும், கேட்கணும், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். நாம வந்து மிக தாழ்ந்த நிலையில இருந்தா கூட முன்னேறுவதற்கு இது வழிவகுக்கும்னு சொல்றாங்க. பாகவத தர்மத்தை கேட்பது, பக்தி பாதையை பற்றி கேட்பதே நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்றார். அப்ப வந்து இங்க வந்து அடுத்து அவர் சொல்றார், இன்று பரம ஆனந்த சொரூபியும் பரம புருஷரும் ஆகிய பகவான் நாராயணரை எனக்கு நீர் நினைவுபடுத்தினீர். பரம புருஷர் மிகவும் மங்களகரமானவர் என்பதால் அவரை பற்றி கேட்பவரும் கூறுபவரும் சிறந்த புண்ணியவான் ஆவார். நீங்க வந்து என்ன வந்து பகவானை பத்தி பேச வச்சிருக்கீங்க. சில நேரங்கள்ல பகவான் கூடவே இருந்து பக்தி தொண்டே செஞ்சு பகவானை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படிங்க அது அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி உண்டு. பக்தி சேவையிலே இருந்து பகவானை சில நேரங்கள்ல மறக்க முடியும். அதுதான் இங்க நாரதர் சொல்றார். நான் வந்து நர நாராயண ரிஷிய மறந்துட்டேன், நீங்க என்ன ஞாபகப்படுத்தினீங்க. ஏன்னா இப்ப துவாரகையில இருக்கிறார். நாராயண ரிஷிகள் வந்து குருவாட்டம் செயல்படுறாங்க. அவங்க சொல்றதை இவர் வந்து கேட்டு அதன்படி நடக்கணும்.
அதை பிரச்சாரம் பண்ணணும். அப்ப நீங்க வந்து நரநாராயண ரிஷியை நான் ஞாபகப்படுத்துறதுக்கு நீங்க உதவினீங்கன்னு சொல்றார். அப்புறம் பக்தி தொண்டை விளக்கும் பொருட்டு முனிவர்கள் மகாத்மாவான விதேக மன்னருக்கும் ரிஷபதேவருக்கும் மகன்களுக்கும் நிகழ்ந்த உரையாடலை பற்றி புராதன வரலாற்றை விவரித்துள்ளனர். இப்போ நாரத முனிவர் கூட மிகப்பெரிய ஒரு வரலாற்றுல புராதனமா நடந்த ஒரு விஷயத்த வந்து இங்க காட்ட போறார். என்ன காட்ட போறாருன்னா, சுயம்புமனுக்கு வந்து பிரியவரதன் அப்படின்னு ஒரு மகன் இருந்தார். எல்லாருக்கும் தெரியும் பிரியவரதன். அவர் வந்து அஹ், மிக சிறந்த பக்தன், உலகத்தை ஆண்ட மன்னன்னு தெரியும். பிரியவரதன் வந்து அவருக்கு நிறைய மகன்கள் இருந்தாங்க. அதுல ஒண்ணு வந்து அக்னிதரன். அக்னிதரன்ல இருந்து நாபி வரார். நாபியினுடைய மகனாக ரிஷபதேவர் வரார். ரிஷபதேவருடைய வரலாற்றெல்லாம் நம்ம வந்து 5வது காண்டத்திலே பார்த்தோம். ரிஷபதேவர் வந்து ஒரு அவதூதராக இருந்தார். அவருடைய போதனைகள் ரிஷபதேவருடைய போதனைகள் ரொம்ப முக்கியம். அவருடைய மகன்களுக்கு கொடுத்த போதனை அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவருக்கு 100 மகன்கள். ரிஷபதேவருக்கு 100 மகன்கள். அதுல பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் முக்கியமானவர் பரதர். இவரை பற்றி நம்ம 5வது காண்டத்துல பார்த்துட்டோம். 3 பிறவிகள் எடுத்தார். முதல் பிறவியில மன்னன் எல்லாத்தையும் துறந்து தவம் செய்ய போனார். ஆனா தவம் செய்யும் போது ஒரு மானிடம் பற்று கொண்டு அடுத்த பிறவி மான் பிறவிக்கு போயிட்டார். அதுக்கு அடுத்த பிறவி மான் பிறவியில அவருக்கு ஞாபகம் இருந்ததுனால விரைவாக அந்த மான் பிறவியிலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் மனித பிறவி கொடுக்கப்படுகிறது. அதுல வந்து பிராமணராக பிறக்கிறார். ஆனா பிராமண உடல்ல அவருக்கு பற்று இல்லாம பக்தி தொண்டு மட்டுமே செய்கிறார். பகவானுடைய நினைவிலே இருந்து பகவான் அடைகிறார். இவரை வச்சுதான் பாரத கண்டம், பாரத வருஷம்னு பேர் வந்தது நம்முடைய இந்த தேசத்துக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து 81 மகன்கள் வந்து கர்மகாண்டத்துல போயிடுறாங்க பிராமணர்களாகி. சரியா? 9 மகன்கள் வந்து மிகப்பெரிய தூய பக்தர்களா மாறுறாங்க. அவங்கதான் நவ யோகேந்திரர்கள். அதுல இன்னும் ஒருத்தர் சொல்லையா, 9 மகன்கள் வந்து 9 தீவுகளை ஆள்கிறார்கள். 9 மகன்கள் 9 தீவுகளை ஆடுறாங்க. ஒருத்தர் வந்து பரதன். 81 வந்து கர்மகாண்டிகளாக போயிடுறாங்க. 9 வந்து தூய பக்தர்கள் ஆகிறாங்க. அவங்க தான் நவ யோகேந்திரர்கள். அந்த நவ யோகேந்திரர்கள் தான் வந்து கவி, ஹவீர், அந்தரிக்ஷர், பிரபுத்தர், பிப்பலாயனர், ஆவிர்ஹோத்திரர், துர்மிலர், சமசர், கரபாஜனர். கரபாஜனர் மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கரபாஜனர்னு சொல்லக்கூடிய 9 நவ யோகேந்திரர்கள். இது வரைக்கும் தான் நான் படித்தேன் இந்த வாரம். அதனால மீதி வந்து அடுத்த வாரத்துக்கு தள்ளி போட்டேன். 20 ஸ்லோகங்கள், 21 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கேன் இது வரைக்கும். மீதி 35 ஸ்லோகங்கள் நான் வந்து அடுத்த வாரம் முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஷார்ட்டா முடிச்சிடலாம். பக்தர்களுக்கு இது வரைக்கும் நடத்தின பாடத்துல ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். வசுதேவர், நாரதர் 2 பேரும் பேசுறாங்க. வசுதேவர் வீட்டுக்கு நாரதர் முனிவர் வரார். நாரத முனிவருடைய சத் சங்கத்தை வசுதேவர் பயன்படுத்தி கொள்கிறார். இதுதான் தூய பக்தர்கள். நான் வந்து ஒரு மகனை வேண்டி, ஒரு மகனை வேண்டி அவரே மகனா வந்துட்டார். ஆனா அவரை அடையும் வழி எனக்கு வேணும் இல்லையா? அதனால நீங்கள் அருளுங்கள்னு கேட்கிறார். அவரை ஏற்கனவே அடைஞ்சிட்டார். வசுதேவர் ஏற்கனவே அடைஞ்சிட்டார். அடைய வேண்டியதுன்னு ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் பணிவின் காரணமாக நான் பகவானை அடைய வேண்டும், அதனால வழி காட்டுங்கன்னு கேட்கிறார். நாரத முனிவரும் இந்த இந்த நேரத்துல நவ யோகேந்திரர்கள் நிமி மகாராஜனுடைய சம்பாஷணையை பத்தி பேச போறார். பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கும்போது நான் கிருஷ்ணரே மகனா இருந்தும் ஏன் இவர் வந்து நாரதர்ட்ட எல்லாமே கேக்குறாரு அப்படின்னு சந்தேகம் இருந்துச்சு. இப்ப புரிஞ்சது மாதாஜி. ஒரு குரு மூலமாதான் வரணும் அப்படின்னு சொன்ன இப்ப தெளிவாச்சு. அது நானா படிச்சதுனால எனக்கு புரியல. ஏன்னா பாருங்க, அவர் வந்து அப்பாவா இருந்தாலும் அவர் அந்த முறையை பின்பற்றுகிறார். நாம் சாதாரண மனிதர்களா இருந்தா அப்படிதான் நினைப்பாங்க. சாதாரண மனிதர்களா இருந்தா கிருஷ்ணர் நான் அடி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு உரிமையா பண்ணுவாங்க. அப்படி இல்லை இங்க. நான் ஒரு ஆன்மீக ஆச்சாரியன் மூலமா தான் அவரை அணுகணும், முக்தி பெறணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஒரு தூய பக்தர்களுடைய மனநிலை எப்பொழுதும் தாழ்வான நிலையில தான் இருக்கும். இதுவும் ஒரு வசுதேவரை மிக உயர்ந்த நிலையில வைக்கிது பாருங்க. பக்தர்கள் எந்த நிலையில இருந்தாலும் தன்னை தாழ்வார்களே நினைச்சுப்பாங்க. அவங்க நினைச்சிருக்கலாமே, இவர்கிட்ட நான் என்ன கேட்கறது,
24 மணி நேரம் நான் இருக்கிறேன் கிருஷ்ணரோட. இவர் யாரு எனக்கு சொல்லித்தர? கர்வமே இல்லை பாருங்க. சுவாமி நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு வழிகாட்டுங்கன்னு கேட்கிறாரு. எதுவுமே தெரியாதது மாதிரிதான் கேட்பாரு அவரு. எல்லாமே பணிவா சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் ஆன்மீக வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் கேட்கணும். ஏன்னா எப்போனா கீழே தள்ளுறதுக்கு பௌதிகம் இருக்கு, மாயை இருக்கு. அதனால பக்தர்கள் எப்போதுமே கவனமா தான் இருப்பாங்க. எந்த காலகட்டத்திலையும் கவனமா இருப்பாங்க. ஆன்மீக உலகத்துல கூட பக்தர்களுக்கு வேற வேலையே கிடையாது. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், வந்தனம், தாசியம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம், அதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கேயும் அங்க வந்து ஆச்சாரியர்கள் கிட்ட இருந்து கேட்பாங்க. இது சிரவணம் இருக்கு எல்லா இடத்துலயுமே. இந்த பக்தி தொண்டு ஆன்மீக உலகத்திலையும் தொடரும். அங்க தூய்மையா இருக்கும். இங்க ரொம்ப அசுத்தமா இருக்குல்ல, கலப்படமா இருக்கு. இங்க பக்தி தொண்டு கலந்த பக்தியா இருக்கு. அங்க தூய்மையா இருக்கும். உம் எப்ப போவோன்ற ஏண்டா வந்தோம் படுற எப்படா கஷ்டத்துல போவோம்? அப்படிதான் ஆதலால் இருக்கு. பிறவி வேண்டேன் ஆஹ் அரங்கமான அருளானே. மாதாஜி இன்னும் ஒரு கொஸ்டின் மாதாஜி, ஆ, பொதுவான ஆ, ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுறேன். ஆ. மாதாஜி, இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்களுக்கு பாகவதம் படிச்சு காட்டுறோம். அவங்களுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லாம பெட்ரேட்டா இருக்கா. அப்போ ஸ்லோகமும் படிச்சு மொழிபெயர்ப்பு படிக்கணுமா, இல்ல வெறும் மொழிபெயர்ப்பு மட்டும் படிச்சுட்டு போலாமா? நேரம் இல்லைன்னா மொழிபெயர்ப்பு மட்டும் படிங்க. நேரம் இருந்ததுன்னா ஸ்லோகம் மொழிபெயர்ப்பு பொருளுரையும் படிங்க. பொருளுரையும் சேர்த்து. சரி சரிங்க மாதாஜி. இப்போ நேரத்தை அவங்களுக்கு பொறுத்து தான். நேரம் இல்லை சரிங்க. அப்படின்னும் போது கிருஷ்ணா புக் படிச்சிருங்க. நேரம் ஓ, இருக்கு கிருஷ்ண அப்படின்னா புக்கு மொத்தம் மட்டும் படிங்க. அது மட்டும் போதுமா மாதாஜி? ம். இப்ப சில பேர் வந்து இந்த அஜாமிலனோட இது, ஆ, அப்புறம் கஜேந்திர மோட்சம் அப்படி எல்லாம் பயப்பட போறாங்க அவங்க. ஆக்சுவலா சில பேர் வந்து இப்ப பக்தர்களா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹ் பக்தரா ஆஹ் இருந்தாங்கன்னா புரியும் அவங்களுக்கு, நம்ம போக போறோம், இவங்க எல்லாம் படிக்கிறாங்க நல்லதுதான்ட்டு. அபக்தர்களா ஆஹ் இருந்தா புரியவே புரியாது, பயப்படுவாங்க. ஹரிநாமம் மட்டும் சொல்லுங்க. பக்தரா அபக்தரா யாரு அப்படின்ற இது மட்டும் பார்த்துட்டு நீங்க செய்யலாம். பக்தர் இல்ல மாதாஜி, அவங்க பக்தர் இல்ல. பக்தர் இல்லைன்னா பயப்படுவாங்க. ஓ நம்ம அப்ப சாக கிருஷ்ணா போறோம்ட்டு புக் இதெல்லாம் மட்டும் சொல்றாங்களே. படிச்சிடலாமா? ஆமா மாதாஜி. அதுல வருது இல்ல, அஜாமிலன் இதுல யமதூதர்கள் வர்றாங்க, அத பத்தி சொல்றாங்கன்னு அதெல்லாம் ரொம்ப வருது. பயப்படுவாங்க அவங்க. ஏன்னா இதெல்லாம் ஆஹ் முதல்லயே சொல்லி கான்சியஸ்லயே கொடுத்துருக்கணும். இல்ல மாதாஜி, அவங்க அவங்க கான்சியஸ்லயே இல்ல. அவங்க கான்சியஸே இல்லைன்னா கீர்த்தன் தான். உம் சரி கீர்த்தனம் சரி பண்ணு. சரி. ஓகே மாதாஜி, அவங்க தேங்க்யூ. புரியுற நன்றி. ஏன்னா இப்ப பாகவதம்லாம் பெரிய சயின்ஸ். புரிஞ்சிக்கல அப்படின்னும் போது ஹரிநாமமே போதும். ஹரிநாமம் அது சொல்லணும், மட்டும் அவ்வளவுதான். அவங்க போட்டிருக்காங்க மாதாஜி, ஹரிநாமம் போயிட்டே இருக்கு, அதே போடுங்க அப்படின்னு சொன்னேன். அதே போயிட்டு போதும், அவ்வளவுதான். ஏன்னா இது இப்ப அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நமக்காக படிச்சுக்கலாம். நம்ம படிப்போம், அவங்களும் படிக்கலாம். ஆனா அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமை இல்லை, அவங்களுடைய உடல்நிலை இல்லை, அவங்களுக்கு வேலை செய்யல, புத்தி வேலை செய்யலன்னும் போது ஹரிநாமம் உம் மட்டும் போட்டுருங்க, அவ்வளவுதான். இது மட்டும் சரிங்க மாதாஜி. நரசிம்மர் இது போடுங்க, நரசிம்மர் உம் ஆஹ் பாட்டெல்லாம். ம். நரசிம்ம கவசம் கூட படிக்கலாம்ல மாதாஜி? நரசிம்மர், நரசிம்ம நரசிம்ம கவசம். கவச்சம் வந்து வேத மந்திரம் மாதாஜி. அதுல ஒரு விஷயம் என்னன்னா அது சுத்தமா இருக்கணும். ஓ, வேத அவங்க மந்திரம் சுத்தமா, கேக்குறவங்க சுத்தமா சுத்தமா. இருந்தா சரி, சுத்தமா இருந்தா சரி. சரி. சொல்றவங்களும் சரி, இருக்கிற இடத்துலயும் கொஞ்சம் விதி விதானங்கள் இருக்குல்ல, உம் அது சரி பரவாயில்ல. அவங்க அவங்க நன்மைக்காக அவங்க போதான் போறாங்கன்னா ஹரிநாமம் மட்டும் சொல்லுங்க. அப்படிதான் இருக்காங்க, அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க இருக்காங்கன்னா அவங்க ஹரிநாமம் போதும் மாதாஜி. ஹரிநாமம் ஸ்டாண்ட் ஓகே பண்ணிட்டோம், மாதாஜி. கங்கா ஜல் எல்லாம் பக்கத்துல வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நிறைய கஷ்டம். ஹரே வேற கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள்? கிருஷ்ண அவதூதர்னு என்ன ஹரே மாதாஜி? கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஆஹா. அவதூதர்னு அவதூதர், என்ன மாதாஜி? அவதூதர். அவதூதர்னா இப்ப வந்து பாருங்க, பக்தர்கள்ல அஹ், முனிவர்கள்ல இவங்க எப்படின்னா, சில முனிவர்கள்லாம் பிரச்சாரத்துல ஈடுபடுவாங்க. அவதூதர்கள்லாம் பிரச்சாரம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய செயல்களை நம்மால புரிஞ்சுக்க முடியாது. அவங்க வேணா பைத்தியக்காரர்கள் மாதிரி இருப்பாங்க. ம்ஹும். அவதூதர்கள் வந்து பைத்தியக்காரன் இப்ப ரிஷப தேவர் வந்து அவதூதர் தான். எப்படின்னா அவர் அப்படியே ஒரு காலகட்டம் வரைக்கும் மகன்கள்லாம் வழி நடத்திட்டு அப்புறம் போயிடுறாரு. ம். அவர் அப்படியே மலம் கழிப்பார், அந்த மலத்திலேயே படுத்து தூங்கிடுவார். ஆனா அவர் ஆமா. மலம் கழிச்சா 12 கிலோமீட்டர் வரைக்கும் வாசனை வருமா. ஏன்னா அவர் தெய்வம் இல்ல, ம். பகவான் இல்ல, அவர் ம். அம்சாவதாரம். ஆனா அதை வந்து மத்தவங்க இமிட்டேட் பண்ண முடியாது. துணி போட மாட்டாரு, ம். எதுவும் சாப்பிட மாட்டாரு,
மக்களுக்கே தெரியாது. அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே அவர் கடவுள்னு தெரியாது மக்களுக்கு. பசங்கள்லாம் கல்லெடுத்து அடிப்பாங்க, சாப்பிட்ற சாப்பாட்டுல எச்சு துப்புவாங்க. அதை பத்திலாம் அவர் கவலையே பட்டுக்க மாட்டார். அதை பத்தி எந்த ஒரு பாத்தியமே நடக்காது. அவதூதர்கள்லாம் நாம புரிஞ்சிக்கவே முடியாது. அவதூத பக்தர்கள்லாம் சிரிப்பாங்க, அழுவாங்க, அடிப்பாங்க, கோவப்படுவாங்க. நித்யானந்தர் அவதூதர் தான். ஆனா பல நேரங்கள்ல நார்மல் பிரச்சாரம் கூட பண்ணாரு. இதான் பாருங்களேன், அவதூதர்கள் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. நித்யானந்தர் வந்து ஜகாய் மதா எல்லாம் மாத்தினார், பிரச்சாரம் பண்ணார், ஜீவ கோஸ்வாமியோட சேர்ந்து பரிக்கிரமா போனார், எல்லாம் பண்ணாரு. ஆனா பல நேரங்கள்ல அழுவாரு, குழந்தை மாதிரி அழுவாரு, பால் கொடுங்கன்னு அழுவாரு, அப்புறம் உருண்டு கீழே விழுவாரு, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு. அவதூதர்களை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா பக்தியினுடைய உண்மத்த நிலையில இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் அவதூதர். அவங்கள வந்து இப்ப யாரு இப்ப நாம வாழற உலகத்துல ஒருத்தர் அவதூதர்னா அது நம்மளுக்கு குரு பரம்பரை காட்டணும். நாமளே ஒரு பைத்தியக்கார மாதிரி சுத்துறான்னு அவன் அவதூதர்னு நினைச்சுக்க முடியாது. நமக்கு நம்ம ஆச்சாரியனும் குரு பரம்பரை இவங்க அவதூதர் தான் அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அவங்களெல்லாம் டச் பண்றது இல்லை. சில பேர் வேஷம் போடுவாங்க, சகஜியர்கள்லாம் சொன்னேன் இல்லையா, அவங்களாம் வேஷம் போட்டுன்னு தெரியுவாங்க. நாம இப்ப அப்படிப்பட்ட ஒரு கன்ஃபியூஸ்டு, இவங்க பக்தரா பக்தர் இல்லையா என்ன ஏது நமக்கு தெரிலன்னா நம்ம பேசாம இருக்கணும், அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ அவ்வளவுதான். மாதாஜி. இப்ப ஒரு இனம் கண்டு கொண்டு இப்ப இவங்க அவதூதர் தான் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்கன்னா அப்ப நம்ம வணங்கலாம். அப்ப அத மாதிரி பாபாஜிகள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பிருந்தாவனத்துல பாபாஜிகள்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் பிரச்சாரத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. அப்படியே கிருஷ்ணருடைய நினைவிலே இருப்பாங்க. அதனால நம்ம எனிவே அவங்க பிரச்சாரம் பண்ணாத பக்தர்கள் கிட்ட நாம போய் என்னவும் பண்ண முடியும். அவங்க பக்தியை நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடும். சில பேர் வந்து ஓரளவு பக்தி பிரச்சாரம் எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் அவதூதர்களா போயிடுவாங்க. அப்படி சில பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இஸ்கான்ல கூட. நாங்க இனி எதுக்கு வரல, போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக உயர்ந்த நிலையில இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். தெரியல என்ன. அதே மாதிரி நான் எதுக்கா இருந்தாலும் நம்ம குரு பரம்பரை மூத்த பக்தர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள வச்சுதான் நான் எதுவும் செய்யறது. ஹரே கிருஷ்ணா. இது சரியா தவறா அப்படின்றதுக்கு நம்ம அதிகாரிகளை வச்சுக்கிறோம். ரிஷபதேவர் அவதூதர். அதே மாதிரி தந்திர சாஸ்திரம்னா என்ன மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. இதுதான் மந்திர தந்திரம் தான். அந்த இப்ப கேரளால தந்திரம் எல்லாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி பண்றது தந்திர அது சாஸ்திரம். சிலது வந்து வேதப்படி செய்யலாம், இல்ல வேதங்கள் இல்லாத வேற பௌதிகப்படியும் செய்யறாங்க. தவதீப தாம மகாத்மின்னு உள்ள புக்ல நான் தந்திர சாஸ்திரம் பார்த்தேன். ஆமா, அதான் அது ஆமா. அர்த்தம் என்னன்னு புரியல. ஹரே கிருஷ்ணா. அதேதான் இந்த மாய மந்திரம் தந்திரம் அதுதான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களை? அடுத்த வாரம் நம்ம வந்து சுதா மாதாஜி கேள்வி இருக்கா? ஆமா மாதாஜி. கேளுங்க. மாதாஜி சாதுக்கள், தேவர்கள், ஞானிகள் அத பத்தி சொன்னீங்க. சுருக்கமா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சாதுக்கள் தூய பக்தர்கள், சரியா? தேவர்கள் பதவி வகிப்பவர்கள், அவங்களும் பக்தர்கள் தான். எந்த பக்தர்லாம் வந்து நான் இங்கே இருக்கணும், ராஜாவா இருக்கணும், ராணியா இருக்கணும், அப்சரனா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்களாம் விஷ்ணு பக்தர்கள் தான், நல்லவங்க. ஆனா இங்க பதவியில இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்கள இந்திரன், சந்திரன், சூரியன் அப்படி பதவி கொடுத்துருவார் கிருஷ்ணர். ஆனா அவங்க தூய பக்தர்கள் லிஸ்ட்ல வரமாட்டாங்க. ஆனா அவங்களுக்கும் பல நேரங்கள்ல நம்ம பக்தி செஞ்சு போயிடணும்னு தோணும். அவங்களும் பக்தி செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல சுகபோகம், ஆப்புலன்ஸு, ராஜாவா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால பகவான் ரெண்டுத்தையும் பண்ணி சரி என்ஜாய் பண்ணுன்னு வச்சிருக்காரு. அவங்க தேவர்கள். ஞானிகள் ஞானிகள் வந்து பக்தி ஞானிகள் கூட இருக்கலாம். வெறுமனே ஞானிகள் அப்படின்னும் போது அவங்க வந்து பொதுவா சாஸ்திரத்தை மாயவாதம் டைரக்ஷன்ல கொண்டு போவாங்க. சாஸ்திரம்லாம் கரைச்சி குடிச்சிட்டு கடைசியில வந்து கிருஷ்ணரை கூட நிராகரிக்கலாம் ஞானிகள். ஞானிகள்ல வந்து பக்தி ஞானிகள் வேற. பக்திக்கு ஞானம் தேவை. ஆனா வெறுமனே ஞானத்திலே இருக்கிறவங்க திசை மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து பெரும்பாலும் ஞானிகளை பத்தி பேசும்போது பெரும்பாலும் அவங்க வந்து கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்ற ஒரு தத்துவத்துல போயிடுறாங்க. போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க வந்து உண்மையான இலக்கை அடைய முடியாம கீழ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உண்மையான ஞானிகள்லாம் பக்தி ஞானிகள் தான்.
பக்திக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய ஞானம் நமக்கு தேவை. அதுக்குதான் பாகவதம்லாம் படிக்கிறோம். அது இல்லாம வெறுமனே ஞானிகள் அப்படின்னும் போது அவங்க எல்லாத்தையும் படிச்சு அல்டிமேட்டா ஒரு மாயாவாத தத்துவமோ இல்லை ஒரு புதிய தத்துவமோ அது மாதிரி குழம்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்டவர்களே ஞானிகள்னு தான் சொல்றாங்க. இந்த ஞான மார்க்கத்தை எடுத்து நாங்க போறோம்னா அப்ப அது இப்ப ஞான மார்க்கத்துல என்ன இருக்கு? அந்தர்யாமி பரமாத்மா கிருஷ்ணர் தான் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்னா கிருஷ்ணர்கிட்ட வருவாங்க. அ- உங்க இதயத்துல ஒரு சக்தி இருக்கு, நீங்களே கடவுள்னு மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இதயத்துல பகவானும் இருக்கிறார், நானும் இருக்கிறேன். இந்த புரிதல் இருந்தா அவங்க பக்தர்களா மாறுவாங்க. இந்த புரிதல் இல்லாம நானே கடவுள் அப்படின்னு ஒரு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க கீழ் வர்றதுக்கு வாய்ப்பு. அதான் ஞானிகள். அப்படி ஞானிகள் பெரும்பாலும் இந்த முடிவுக்கு வந்துருவாங்க, நானே கடவுளாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதையே அவங்க பக்தி டைரக்ஷன்ல கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பிச்சிருவாங்க, இல்லைன்னா கீழே இறங்கிடுவாங்க. இதான் அந்த ஞானி லெவல்ல இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள். ஏன்னா அவங்கள ஹரே நான் பக்தர்கள்னு சொல்லல பாருங்க. அவங்க ஞானம் பெற்றதனுடைய விளைவு பக்தர்களா மாத்தணும் அவங்கள. அவங்க அது அடையலன்னு வச்சுக்கோங்களேன், முக்தி முக்தி கூட எப்படின்னா இந்த மாயாவாதம் ஜோதியில கலக்கிற முக்திக்கு போயிடுவாங்க, பிரம்ம ஜோதியில கலக்கிறதுக்கு போயிடுவாங்க. அதுக்கு என்ன அதனுடைய பலன் என்னன்னா பௌதிக துன்பத்திலிருந்து விடுதலை. ஆனா உண்மையான விடுதலை கிடையாது, பௌதிக துன்பத்துல இருந்து விடுதலை தான். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பக்தர்களாகி வைகுண்டத்துக்கு போனாதான் திரும்பி வர முடியாது. ஆனா இங்கே எங்கன்னா போய் இது பிரம்மஜோதியில கலந்துருந்தாங்கன்னா திரும்பி வந்துடணும். அதை கூட இங்க அடிக்கடி எழுதுறாரு பாருங்க, இந்த பக்தர்கள் எழுதுறாங்க பாருங்க. அதாவது பௌதிகம் அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை, சாஸ்திரத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, இதுல இருந்து இந்த பௌதிக துன்பம் அவங்கள வாட்டுது. ஏன்னா கிருஷ்ணரை சரண் அடையலைன்னா பௌதிக துன்பம் அடிக்கும், நம்மள அடிச்சுக்கிட்டே இருக்கும். கிருஷ்ணரை முழுசா சரணடைஞ்சவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், நம்ம அனுபவிச்சு பகவான் கிட்ட போயிடலான்ட்டு. முழுசா சரணடையலன்னு வச்சுக்கோங்க, துன்பங்கள் அதிகமாகும். துன்பங்கள் அதிகமாகணும்னா அந்த துன்பங்கள்ல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு பார்ப்பாங்க. விடுதலையும் கொடுக்கப்படும், அது தற்காலிகமான விடுதலை, நிரந்தர விடுதலை கிடையாது. கொஞ்ச நாள் போய் பிரம்மஜோதியில கண்ணை மூடிட்டு உக்காந்து இருக்கணும். அப்புறம் இல்லை, நான் நான் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னும் போது திரும்பியும் பிறவி எடுப்பாங்க. இதை அடிக்கடி சொல்லுவார் பிரபுபாதர். சரியா இப்ப புரிஞ்சுதா? இப்ப அவங்களே கடவுள்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளா இந்த மேல்மருவத்தூர் அம்மான்னு சொல்லலாம் அவங்க, அப்புறம் ஷீரடி நிறைய பேர் சாய்பாபா. சாய்பாபா அவங்க எல்லாம் கடவுள், அவங்களெல்லாம் நாங்களே கடவுள்னு எக்ஸாம்பிளா வச்சு. சொல்லிட்டு அப்ப அவங்களும் நரகத்துக்கு பிரபுபாதர் எழுதுறாரு, அவங்களும் நரகத்துக்கு போவாங்க. ஈஷோபனிஷத் சொல்லுது, அந்தேன தமசாபிருத்தா, அவங்க எல்லாம் அப்படியே போய் நரகத்துல விழுவாங்க. அவங்கள பின்னாடி போறவங்களும் நரகத்துக்கு போவாங்க. அதான் புரியுது முக்கியம். மாதாஜி. அவங்க நரகத்துக்கு, அவங்க பின்னாடி போறவங்களும் நரகத்துக்கு போயிடுவாங்க. ஒரு கடவுளை போய் நான் கடவுள்னு சொல்லி தெரியக்கூடாது, தப்பு இல்லை, தண்டனை பெறுவார்கள். இப்பத்தி கொஞ்சம் மாயாஜாலம் காட்டின்னு இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்குரிய புண்ணியத்தை பண்ணியிருக்காங்க. மாயாஜாலம் காட்டுறாங்கல்ல, இதை பண்றேன் அதை பண்றேன்னு, அதுக்கு ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்காங்க, அதனால இப்ப பண்றாங்க. ஆனா அடுத்த பிறவி அவங்களுக்கு நரகம் தான். தன்னை கடவுள்னு சொல்லி கடவுளுக்கு பாடுற சுப்பிரபாதெல்லாம் தடுக்கு பாடிக்கின்னு அடி வாங்குவாங்க. ஆன்மீக வாழ்க்கையில போயும் இன்னும் பௌதிகத்துல சிக்கிறது, அது பேரு. ஹரே கிருஷ்ணன். ஹரே ஞான கிருஷ்ணா மாதாஜி. பக்தர்கள். ஹரே ம். கிருஷ்ணா மாதாஜி. ஆ, ஆ. ஞான பக்தர்கள் அப்படின்னா ஆ? ஞான பக்தர்கள். ஞான பக்தர்கள்னா அவங்களுக்கு தான் நிறைய சாஸ்திர ஞானம் இருக்கும். உம் அப்ப சாஸ்திர அவங்க ஞானம். புரிஞ்சுப்பாங்கல்ல மாதாஜி, சாஸ்திர ஞான ஞானம். பக்தர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, பக்தர்கள் தான் ஞான பக்தர்கள். ஞானம் உங்களை பக்தி கொண்டு போகணும். அப்ப அவங்க உம் பட்சத்தினுடைய பலன் அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த பாகவதத்துல ஒரு லைன் படிச்ச மாதா, ஞான எங்க பக்தன் அவங்க கூட ஞான வர்றாங்க. பக்தன், அது அதாவது நான் அது அதன் கரெக்டா மூலியமா எடுத்து. வரலாம் பக்தி தொண்டுக்கு. நீங்க இது பாருங்க, பக்தி தொண்டுக்கு நேரடியா வந்துடலாம், உம் படிச்சு புரிஞ்சு சாஸ்திரங்களை அறிஞ்சு வரலாம். சரி சரி சரி. அப்படியும் வரலாம். சரி.
ஹரே கிருஷ்ணா. கேளுங்க மாதாஜி. இந்த மாயாவாதிகள் வந்து அந்த மேஜிக் எல்லாம் பண்ணி வாழ இது பண்றா சொல்றேன் இல்லையா, அதனால நரகத்துக்கு போவான்னு. பட் அந்த பாமர மக்களுக்கு அறிவில்லாதவாள அந்த பாதைக்கு எப்படி கொண்டு வருதுங்கிறதுக்காக அவ இத காமிச்சு கொண்டு வரான்னு வச்சுக்கலாம்ல. அவ பகவான் அருள் பெற்றுட்டு இவாளெல்லாம் கொண்டு வரதுக்காக அப்படி பண்றான்னு வச்சுக்கலாமா? அப்படி வைக்க முடியாது. ஏன்னா நீங்க பாமர மக்களை ஏன் நீங்க திசை திருப்புறீங்க? நீங்க கடவுள்னு சொல்லி. நாங்க கடவுள் கடவுள் சொல்ல, கடவுள அந்த மேஜிக் எல்லாம் பண்றா இல்லையா, அது அருள் பெற்றவர்னு நம்பினாதானே கடவுள் இருக்கிறது அவ நம்புவா. அதுக்காகவா இருக்கலாம்ல. அப்போ நாங்க சொல்லலாம்ல, இந்த உலகத்துல இருக்கக்கூடியதெல்லாம் நிரந்தரமானது இல்ல. இன்னைக்கு இல்ல நாளைக்கு நம்ம அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களை அனுபவிச்சு தான் ஆகணும். அதெல்லாம் சொல்லலாம்ல. உங்களுடைய சித்து வேலைகளை ஏன் அவங்கள ஆன்மீகம்னு சொல்லி ஏமாத்துறீங்க? அது தப்பு இல்ல. மக்களை திசை திருப்புறது தப்பு இல்ல. உண்மையை சொல்லணும்ல. உண்மையான சாது என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு நல்லது இல்ல சொல்லணும். அது இப்ப ரைட்டு. ஆனா இப்ப அவளுக்கு எனக்கு புரியாது இருங்க, இல்ல, நம்ம எனக்கு ஐ ஒரு எனக்கு லெவல்ல ஒரு சொன்னா. எனக்கு ஒரு கவலைன்ட்டு நான் வந்து ஒரு சாது கிட்ட போறேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் உண்மையான சாது என்ன சொல்லுவாருன்னா, கவலைன்றது எல்லாருக்குமே இருக்கு. இந்த உலகத்துல கவலை இருக்கும் தான். நீ நிரந்தரமா விடுபடணும்னா ஹரிநாமத்தை சொல்லுன்னு தானே சொல்லி தரணும். உனக்கு கவலையா நான் தான் உனக்கு தரேன் வெள்ளி, வெள்ளி குத்து விளக்கு தரேன். உனக்கு கவலையா நான் விபூதி தரேன் அப்படின்னு ஏமாத்தக்கூடாதுல்ல. இந்த உலகத்துல கவலை என்னைக்காவது யாருக்காவது போக முடியுமா? இல்ல, அவ போகாது. அவ அப்படியா சொல்லுவா, அது மட்டும் தானா தருவா? பிளஸ் நீங்க பகவான தியானிங்கோ சொல்லுவாள்ல. சொல்றாங்க பகவானை தியானிங்க, அதோட சேர்த்து என்னையும் தியானிங்கன்னு சொல்றாங்க. அது தப்பு இல்ல. பகவானை தியானிங்கன்னு மட்டும் சொன்னா பரவாயில்ல. அம்மன் போட்டோவோட தன் போட்டோ வச்சு என்னையும் கும்பிடுங்கன்னு சொல்றாங்க. சுப்ரபாதம் பெருமாளுக்கு பாடுறது மட்டும் இல்ல, எனக்கும் பாடுங்கன்னு பாட வைக்கிறாங்க. எல்லாரும் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து பெருமாளை விட்டுட்டு இவங்க தான் பெருமாள்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு தப்பான பாடத்தை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தானே அந்த பாவம். சொல்லணும்ல ஒரு ஆசிரியர். இப்ப நான் மக்கள்லாம் என்ன வந்து சிக்ஷா குரு சிக்ஷா குருன்னுவாங்க. இல்லையே, நான் சிக்ஷா குரு கிடையாது. நான் உங்களை மாதிரி தான். நீங்க எப்படியோ அப்படிதான் நானும். அவ்வளவுதான் சொல்லித்தரேன். நான் உண்மையை சொல்லணும்ல. ஒரு ஆசிரியர் உண்மையை பேசணும். நான் குருநாது சொல்லலாம், அது கூட இல்லை. நான் கடவுள், கடவுளுக்கு பாடுற சுப்ரபாதம் எனக்கு பாடுறாங்க பேரை வச்சு. அந்த குறிப்பிட்ட சாமியார் பேரை வச்சு சுப்ரபாதம் பாடுறாங்க. அது தவறு இல்லையா? குரு பரம்பரையில வந்தா நான் குருன்னு கூட கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க எந்த குரு பரம்பரை தெரியாது. சரி, நான் கடவுள்னு கிளைம் பண்றது தப்புங்க. ஆன்மீகம் என்ற சரி, இப்ப மக்களுக்கு உதவி பண்றீங்கன்னா பண்ணுங்க, அது வேற. நிறைய பேர் பிலாந்தெரபிக் ஒர்க் பண்றாங்க. ஏழை மக்களுக்கு துணிமணி இல்லை, அனாதைகளை காப்பாத்துறோம், முதியோர்களுக்கு வீடு வச்சு, அது அந்த மக்கள்லாம் கடவுளை பத்திலாம் பேசுறது இல்லை. மக்களுக்கு சேவை செய்யணும்னு செய்யறாங்க, அது ஓகே. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஆன்மீகத்தை எடுத்து இந்த மாதிரி நான் வாட்டர் டேங்க் கட்டுறேன். நீ கடவுளா இருந்தா மழை பெய்ய, வாட்டர் டேங்க் எதுக்கு கட்டுற? கடவுள்னு அவர் கிளைம் பண்ணிக்கிறாரு யாரோ ஒருத்தர். நான் யார் பேரையும் சொல்ல விரும்பல. யாரோ ஒரு சாமியார் நான் கடவுள்னு சொல்றாரு. கடவுள்னா மழை பெய். எதுக்கு வாட்டர் டேங்க் கட்டுற? அநாத ஆசிரம் கட்டுற, ஸ்கூல் கட்டுற. கடவுள் அப்படியே பண்ணுவாரு. நான் கடவுள்னு சொல்றேன்னா கடவுளுக்கு மரணம் கிடையாது, அசிங்கமான உடல் கிடையாது. கடவுள் அழகானவர். அந்த ஒரு பாயிண்ட்லயே இவங்க கடவுள்னு சொல்லிக்கிறவங்க எல்லாம் தோத்துருவாங்க. ஆனா கடவுள் அவ்வளவு அழகானவர். எப்போ அந்த எந்த ஆதாரம் எடுத்து பாருங்க, அழகுதான், முதுமையே கிடையாது. உலகத்தை ஏமாத்தக்கூடாது இல்ல. ஆன்மீகம்ன்ற பேரத்துல உலகத்தை ஏமாத்தக்கூடாது, உண்மையை பேசணும். படிப்படியா கொண்டு வர்றது இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் படிப்படியா தான் கொண்டு வரோம். நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். யாருன்னா துன்பத்தோட ஒரு பக்தர் வர்றாங்கன்னா அந்த துன்பத்தை நாங்க தீர்க்கறதுக்கு ஏதாவது வழிகளை காட்டுறோம். மேஜிக் பண்றது இல்ல. யாருக்காவது இப்ப எங்களுக்கு வீடு பார்த்து கொடுங்க, வீடு பார்த்து கொடுக்குறோம். ரூம் புக் பண்ணி கொடுங்க, ரூம் புக் பண்ணி தரோம். உடம்பு சரியில்லை, டாக்டர் காட்டுங்க, டாக்டர் காட்டுறோம். எங்களால் முடிஞ்சா செய்யறோம். செஞ்சுட்டு கூடவே ஒரு வார்த்தையும் சொல்றோம், இந்த உலகம் என்பது துன்பமயமானது. இந்த துன்பத்தை நம்ம கடந்தாலும் வேற ஒரு துன்பங்கள் வரதான் போகுது. இத புரிஞ்சுக்குங்க. இதுல இருந்து முழுசா விடுதலை ஆனோம்னா பகவானை தான் சரணடையணும், குரு பரம்பரையை சரணடையணும், நாமத்தை சொல்லணும். அப்படிதான் சொல்லித்தரோம். சொல்லித்தரதுல நாங்க தெளிவா இருக்கணும். நான் கடவுள்னு சொல்லிட்டேனா, நான் குருன்னு என்ன சொல்லிக்கலாமா? இதெல்லாம் தப்பு இல்லை. அதற்குரிய தண்டனை கிடைக்கும். ஆமா மாதாஜி. அவங்க காண காட்ட சொல்லி அது அடையாளங்களுக்கான்னு பாக்கணும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
பாதங்கள்ல அடையாளம் இருக்கும் பகவானுக்கு, விஸ்வரூபம் காட்டுங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. அப்படி காட்டுவாங்களான்னு கேட்கணும் இல்லையா மாதாஜி? நமக்கு தான் தெரியுதே இவங்க கடவுள் இல்லைன்ட்டு. அவங்கள போய் எதுக்கு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும்? அவங்க எதனா சித்து வேலை பண்ணி எதாவது மேஜிக் எல்லாம் பண்ணி நம்மளுக்கும் துன்பம் விளைவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒருத்தரை போய் இப்போ ஒரு பிரபல்யமா ஒரு பவர்ஃபுல்லா ஒரு மேஜிக்லாம் தெரிஞ்சவங்கள போய் நீ கடவுள் இல்லைன்னு சொன்னா நம்மளுக்கே அது ஏவல் கூட விடுவாங்க. ஆமா, அதெல்லாம் செய்வாங்க. ஒரு பெண் இஸ்கான்ல இருந்தாங்க. இது என்னுடைய அனுபவம். அந்த இஸ்கான்ல அந்த பெண் ஒரு இந்த மாதிரி ஒரு மேஜிக் லேடி கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. நான் அவங்கள திரும்பி திரும்பி கேட்டேன், நீ ஏன் அவங்கள பத்தி பேசுற? அவங்க அவங்க புகழெல்லாம் பேசிட்டே இருந்தாங்க இஸ்கான் வந்தது பிறகு கூட. அப்ப எனக்கு கோவம் வந்துருச்சு. நீங்க வந்துட்ட உண்மை என்னன்னு தெரியும், என்னத்துக்கு அந்த அம்மாவை பத்தி புகழ்ந்து பேசுறேன்னும் போது பயந்தாங்க. அப்புறம் தான் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, அவங்க இவங்க அவங்க கண்ட்ரோல்ல எல்லாம் இருந்தாங்க அப்ப. அப்ப இவங்க எங்க போயிட்டாங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்ப அவங்கள இவங்க நெகட்டிவா பேசினா ஏதாவது பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க இதுவா பேசுறாங்க, அவங்கள பத்தி நல்லதே பேசுறாங்க, பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது கூட வாய்ப்பு உண்டுங்க. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி அப்படி இருந்த பக்தர்களை ஒண்ணும் அது நம்மள தாக்காதல்ல மாதாஜி, அப்படி இல்லைங்களா? நம்ம வீண் வம்புக்கு போறது இல்லை. இப்ப பக்தி வினோத் டாக்கூர் இருந்தாரு, இந்த மாதிரி போலி சாமியாருங்களாம் தூள் தூள் பண்ணாரு. அவரையே ஆட்டி படைச்சானுங்க. அவங்க மனைவி பக்தி வினோத் டாக்கூருடைய மனைவி படுத்து படுக்கை ஆயிடுறாங்க, சாவர மாதிரி ஆவாங்க. பாகவதம் எடுத்துன்னு போயிட்டு அங்க எங்க அவன் அந்த ஏவல்லாம் விடுறானோ அங்க உட்காந்து கட்ட 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 கட்டன்னு பாகவதம் படிச்சாரு. இப்ப இந்த மாதிரி ஒரு ஏவல் விடுறவங்க, மந்திரவாதிங்க, தந்திரவாதிங்க, போலி சாமியாருங்க, இவனுங்கெல்லாம் எதிர்க்கிற அளவுக்கு நீங்க பக்தி வினோத் டாக்கூர் இருந்தா எதிர்க்கலாம். நான்லாம் சாதாரண ஆள் தானே, அதனால அவங்களெல்லாம் நான் ஒன்றும் தொடறதில்லை, பேசுறதில்லை, போங்க அப்படின்ட்டு. நான் அந்த மாதிரி பக்தி வினோத் டாக்கூருடைய கருணையினால் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சக்தி வாய்ந்த பக்தர் ஆகும்போது எதிர்கொள்ளலாம். இப்போதைக்கு நான் போய் அங்கே பேசி மாட்டி அதெல்லாம் பண்ண வேணான்னு பார்க்குறோம். அதனால் நான் அந்த மாதிரி பேச்செல்லாம் எடுக்கிறதே இல்லை. இது மாயவாதிங்க, தந்திரவாதிங்க, மந்திரவாதிங்க, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம ஹரிநாமம் சொல்லிட்டு போயிடலாம். இல்ல அது வீட்டுகளுக்கு வர்றாங்கல்ல மாதாஜி, இந்த ஐயப்ப பக்தர், அந்த பக்தர், இந்த பக்தர்ன்னு சொல்லிட்டு. ஐயப்ப பக்தர்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க, வந்தாங்கன்னா 5 10 கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சாபம் கொடுத்துட்டு போறாங்க மாதாஜி, போக சொன்னா. அதுக்குதான் கேட்டேன், நம்மள ஒண்ணும் பண்ணாது. மன்னிக்கணும், அந்த கதவை திறக்காதீங்க. நான் சில நேரத்தில் இப்படி ஓட்டையில் எட்டி பார்த்துருவேன். எதனா ஃப்ராடுங்கன்னா கதவை திறக்க மாட்டேன், வீட்டில் இல்லாத மாதிரி பண்ணி விட்டுருவேன். ஓகே மாதாஜி. அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக் பண்ணுங்க. அரிசி கொடுங்க, அரிசி வாங்கிக்கணும் போனா சாதம் தான் செஞ்சு சாப்பிடணும். இல்லை இதுங்க அங்க அந்த தெருவுக்கே வராங்கன்னு தெரிஞ்சா கதவு புட்டின்னு கதவே திறக்காதீங்க, அவ்வளவுதான். அது சிம்பிள் மெத்தட். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க மாதாஜி, இந்த சாய் ராமன்னு சொல்றாங்களே மாதாஜி, அப்ப அதுல ராமன்னு சொல்றதுல அந்த புண்ணியம் இருக்குமா அவங்களுக்கு? சாயின்னு சொல்றதுல அது மைனஸ் ஆயிடும் மாதாஜி. நீங்க ராமன்ட்டு யார ராமர் சொன்னீங்கன்னா சரி, சாயின்ட்டு இவர் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பாவம் தான் வரும். ராமர் நினைச்சா கண்டிப்பா பல கோடி புண்ணியம். ராமர் நினைச்சா சரி, நான் இந்த பெரிய தலை வச்சுங்கிறேன், இப்படி இருக்கிறேன், நான் ஒரு முஸ்லிம் ஏமாத்துக்காரர் இந்துக்களை திசை திருப்பணும்னு பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பண்றவங்கள போயிட்டு நம்ம கடவுள்னு நினைக்க முடியுமா என்ன? அதனால புண்ணியம் வருமா? இல்ல மாதாஜி, இந்த சாய்ராம் சாய்ராம்னு சில பேர் சொல்லி கொண்டு இருக்கிறாங்களே, அப்ப அவங்களுக்கு இந்த ராமன்னு சொல்றதுல புண்ணியம் இருக்குமா என்று கேக்குறது. வந்த புண்ணியம் சாய் சொல்றதுல மைனஸ் ஆயிடும். ஒரு மனிதனை போய் ராமர்னு சொல்லிக்கலாமா? எவ்வளவு பெரிய பாவம் அது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, இப்ப நீங்க இந்த சாப்டர்ல நமக்கு நடத்தும்போது சொன்னீங்கல்ல, இப்ப நாரத முனிவரோட சாபம் கிருஷ்ணர் இருக்க இடத்துல செல்லுபடி ஆகாது. தூய பக்தராவே இருந்தாலும் வாங்கின சாபமா? அதாவது தூய பக்தராவே இருந்தா கூட அந்த இடத்துல அந்த கிருஷ்ணர் இருக்க இடத்துல அந்த சாபம் செல்லுபடி ஆகாது. இப்ப பக்தர்களா இருக்கும்போது அவங்க சொல்ற சாபம் பலிக்குமா மாதாஜி? வாய்ப்பு இல்லை. இல்ல நமக்கு அது ஆக்டிவேட் ஆகாது. இல்ல மாதாஜி கேட்டாங்கல்ல, அதுக்குதான் நான் கேக்குறேன். அவங்க ஐயப்ப பக்தர்கள் ஏதாவது சொல்லிட்டு போயிருவாங்கன்னு ஒரு நிலை இருந்துச்சுன்னா கூட நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம தான் கிருஷ்ணாவை சான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சோ நமக்கு அதுக்கு பத்தி பயம் இருக்க வேண்டாம்ல. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த சாப்டர்ல, இல்லங்க சில நேரத்துல வீண் வம்பு வேண்டான்னு அவாய்ட் பண்ணலாம். இப்ப நான்லாம் வீண் வம்பை எடுக்கிறது இல்ல. நான் பக்தர்ன்ட்டு எல்லா ஆபத்துலயும் போய் நான் என் தலையை விட்டுக்க முடியாது. இப்ப நான் சாதாரண பக்தர் தான்.
என்ன ஒண்ணும் பண்ணாது. ஆனா நான் இன்னும் கர்ம வினைகளை கடக்கலைன்னு வச்சுங்களேன், எனக்கு இது கெட்ட நேரமா கூட இருக்கலாம். எனக்கு இப்ப சனி ராகு எதனா ஓடுச்சுன்னு வச்சுங்க, நல்லா வச்சு வாங்கும். நீங்க தூய பக்தரா ஆகுற வரைக்கும் உங்களுடைய கர்ம வினை உங்ககிட்ட தான் இருக்கு. அது ஏதோ ஒரு சாக்கு வச்சு நம்மளை அடிக்கலாம். அதனால ஜாக்கிரதையா இருக்கலாம். நான் சொல்றது ஜாக்கிரதை. நம்ம தூய பக்தர் நாரத முனிவர் மாதிரி தூய பக்தர் ஆனானா எதை பத்தி கவலையே பட தேவையில்லை. இப்போ நம்ம சாதாரண நிலையில் தான் பக்தர்னு கிளைமே பண்ணக்கூடாதுன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நாம இன்னும் இல்ல பக்தி பக்தர் இல்ல நிலைக்கு மாதாஜி, நம்ம ஜெபம் பண்றோம், அந்த ஒரு பகவான் தெம்புல கண்டிப்பா அந்த நம்மளை ஒரு காப்பாத்துவாரு, இல்லைன்னு சொல்ல. அப்படி அந்த காப்பாத்துறதுக்கு தான் முன்னெச்சரிக்கையா இவனுக்கிட்ட எல்லாம் போவாதன்ற அறிவு கொடுக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? எஸ் மாதாஜி. நானுமே மாதாஜி சொன்ன மாதிரி எனக்கு நடந்திருக்கு. நான் பயப்படுறது இல்ல. சொன்னா சொல்லிட்டு போங்க, நீங்க என்ன சொன்னா என்ன அப்படின்ட்டு பயப்படுறது இல்ல. என்ன தெம்புன்னா, நம்ம ஹரிநாமம் ஜபிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெம்பு. பக்தர்னு நான் கிளைம் நினைக்கல. கண்டிப்பா கிருஷ்ணர் காப்பாத்துவாரு, காப்பாத்த மாட்டாருன்னு சொல்ல மாட்டார். நம்ம பொதுவா வம்பு தும்புகளை நான் அவாய்ட் பண்றேன். நான் திரும்பி அதே தான் சொல்றேன். நான் பக்தி வினோத் டாக்கூரா தான் எதிர்கொள்ட்டு இருக்கலாம். நான் இன்னும் முன்னேறாத ஒரு பக்தர் அப்படின்னும் போது வேண்டாத வம்புகள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்றது நல்லதுன்றது என் கருத்து. நீங்க ஃபேஸ் பண்ணலாம், நீங்க தைரியமா இருக்கலாம். உங்க காலம் நல்ல காலமா இருந்தா ஒரு சில நேரங்கள்ல சின்ன விஷயங்கள் கூட பெரிய துன்பங்களை தருது. அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கலாம் அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கையை வைக்கிறேன். புரியுதுங்களா? முன்னெச்சரிக்கையை வைக்கிறேன். அடடா இங்க ஜாக்கிரதையா இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. அவ்வளவுதான். நம்ம ஒண்ணும் பண்ணாது. இந்த விஷயத்த நான் சொல்றேன். எனக்கு நடந்தது மாதாஜி. ஐயப்ப பக்தர் ஒருத்தர் வந்தா மாதாஜி. நான் கேட்ட திறக்கவே இல்ல. ஆனா அவன் உள்ள வந்துட்டான் மாதாஜி. சரி 10 ரூபாய் கொடுக்கலான்னு எடுத்துட்டு போனேன். அவன் உடனே என்னமோ இப்படி வாயை கடிச்சிட்டு லிப்ஸ உள்ள வச்சு கடிச்சிட்டு என்னமோ சொல்றான் மாதாஜி. எனக்கு எதுவுமே தெரியல மாதாஜி. அந்த மாதிரி ஆயிடுச்சு. மெஸ்மரிசம் பண்ணானோ என்னன்னு தெரியல. உடனே ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான் போட்டேன் மாதாஜி. ஆப்போசிட் வீட்ல இருந்து பெரியவர் ஓடி வந்துட்டு சத்தம் போட்டு அவன் அதுக்குள்ள ஓடிட்டான். அவங்க கேட்ட திறந்து இங்க வர்றதுக்குள்ள அவன் ஓடியே போயிட்டான் மாதாஜி. நான் என்ன சொல்றேன்னா, சரியாகிறதுக்கு இப்ப பாருங்க, கடவுள் காப்பாத்தி இருக்கிறாரு, உங்களை காப்பாத்தலன்ட்டு இல்ல. ஒரு வேலை நமக்கு ராகு கேது சனின்னு ஏதோ கர்ம வினையை அனுபவிக்கணும்னு இருந்தா நம்முடைய அஜாக்கிரதை நம்முடைய துன்பத்திற்கு காரணமாயிடுச்சுன்னு பின்னாடி நம்ம வருத்தப்பட தேவையில்லை. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. அது கொஞ்ச நேரம் எனக்கு ஒண்ணுமே தெரியல மாதாஜி. அப்புறம் அவர் ஆப்போசிட்ல அவர் வந்து கிட்ட கொஞ்ச நேரம் பேசி உள்ள அனுப்பிட்டு, ஏன்னா போலிகள் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அதனால நீங்க கதவு திறக்காதீங்க. ஓகே மாதாஜி, ஓகே மாதாஜி. அப்ப வீட்டுல யாரும் இல்ல, பிரபு இல்ல, பொண்ணுங்களும் இல்ல மாதாஜி. எதுக்கு வம்பு, வீண் வம்பு? ஜாக்கிரதையா இருந்துக்கலாம். அவங்களுக்கு நம்மள ஒண்ணும் பண்ணாதுன்னாலும் நாம ஜாக்கிரதையா இருக்கிறது ஒரு படி நல்லது. ஓகே மாதாஜி, ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். பக்தர்களை நான் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். பாகவத வகுப்புல கேள்விகள் எழுதிட்ட படிச்சுட்டு வாங்க. வாஞ்சா கல்பதருபஸ கிருபா சிந்துப்தேவ ச பதிதானம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமஹ. நன்றி.